இங்க ஒரு பொண்ணு மலைக்கு நடுவில் இருக்க ஒரு வீட்டுல ஹார்ட் பேஷண்ட பாத்துக்கிறதுக்காக போறா. சோ இப்போ இவங்க வந்ததை பாய் ஃப்ரெண்டு கால் பண்ணி சொல்லலான்ட்டு போறா. அப்ப அங்க சுத்தமா சிக்னல் கிடைக்கல. இந்த பொண்ணுமே ஸ்டார்டிங்ல அங்க இருக்க எல்லா வேலையுமே செஞ்சுட்டு அந்த அம்மாவையும் நல்லா பாத்துக்கிறா. சோ இப்போ இப்படி வேலை செஞ்சு கிட்டத்தட்ட 3 வாரம் பக்கம் போயிருது. இருக்கவர்கள் அந்த அம்மா வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எந்திரிச்சு வந்து ஹீரோயினோட முடியை பிடிச்சு கடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயினுமே டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா எல்லாமே கனவு. சோ இதே மாதிரி ஒரு நாள் அவளோட போனும் தானாவே கீழே விழுந்து உடஞ்சிருது. போன் சர்வீஸ் பண்றவருமே வந்து பார்த்துட்டு நான் போயிட்டு வரக்கு 1 மாசம் ஆயிருன்னு சொல்லிடுறாரு. இப்படி 4வது வாரம் போக ஹீரோனோட கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிக்குது. சோ இப்பதான் பெரிய ட்விஸ்டா முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கிறது பாய் ஃப்ரெண்ட் மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலா பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முனிவர் தவ பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு அவரை கடிக்க போகவும் ஒரு அரசர் அதை தடுத்து இருப்பாரு. அந்த அரசருமே இறந்து போற தருவாயில இருக்கும்போது அந்த முனிவர் அவரை காப்பாத்தி என்ன காப்பாத்தின உனக்கு என்ன வர வேணும்னு கேட்கிறாரு. அவருமே அந்த முனிவர் கிட்ட எப்பவுமே இளமையா இருக்க மாதிரி வரம் கேட்கிறாரு. அந்த முனிவருமே அவருக்கு அந்த வரத்தை தந்து ஒரு இளம் பெண்ணோட கருவை கழிச்சு அந்த ரத்தத்தை கொண்டு வந்து இந்த வேர் மேல ஊத்துனா இதுல ஒரு இதழ் போகும், அதை சாப்பிட்டினா உனக்கு எப்பவுமே இளமை கிடைக்கும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த முறையை 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பண்ண முடியும். சோ அப்படி அந்த கருவை கலைக்க முடியலனா அந்த கரு குழந்தையா உருவாகி உன்னை கொலை பண்ணிருன்னு சொல்லியிருப்பாரு. சோ இதனாலதான் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அவளை இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருப்பான். இந்த மூவியோட ஃபுல் வீடியோ என்னன்னா கீழே இருக்க ப்ளே பட்டனை தொட்டு மறக்காம பாத்துருங்க.